ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்த்திஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி நல்ல ஹெல்த்தியான எனர்ஜெட்டிக்கான குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ட்ரிங்க் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது பனானா மில்க்ஷேக். இந்த மில்க்ஷேக்கை நம்ம சம்மரில் எடுத்துட்டோன்னா நம்ம உடம்பு நல்லா கூலாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்குங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த மில்க்ஷேக் பண்ணுறதுக்கு 2 செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன வாழைப்பழம் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது பச்சை வாழைப்பழம், மோரிஸ் அந்த மாதிரி. இப்போ இந்த வாழைப்பழத்தை கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 5 முந்திரி சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு 10 பாதாம் எடுத்து ஹாட் வாட்டரில் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு இந்த மாதிரி தோல் எடுத்திங்கன்னா அழகாக எடுக்க வந்துடும். அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. தோல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பாதாம்லேருந்து தோல்லாம் எடுத்தாச்சு. அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். அடுத்தது பால் சேர்த்துக்கலாம். இந்த பால் பார்த்திங்கன்னா நல்லா காய்ச்சிட்டு ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா சில்லுன்னு சேர்த்துக்கணும். இந்த பால் ஒரு 200 ml அளவு இருக்கும். இதையும் இதோடு சேர்த்துக்கலாம். அடுத்தது ஸ்வீட்னஸ்க்கு 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் சர்க்கரை வேண்டான்னு நினச்சிங்கன்னா நாட்டு சர்க்கரையோ அல்லது தேனோ கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வாழைப்பழம், பாதாம், முந்திரி இது எல்லாத்தையுமே நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ மீதி இருக்கிற பாலையும் இதோடு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மில்க் ஷேக் எந்த அளவுக்கு திக்னஸாக வேணுமோ அந்த அளவுக்கு பாலும் சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. இப்போ பால் சேர்த்தோம் இல்லையா, அதனால் ஒரு தடவை நல்லா கலக்கி விட்டுட்டு சர்வ் பண்ணலாம். சர்விங் கிளாஸில் கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. அடுத்தது இது கூடவே கொஞ்சமாக சப்ஜா விதைகளை சேர்த்துக்கலாம். இதை இங்கிலீஷில் சியா சீட்ஸ்னு சொல்லுவாங்க. இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் நாட்டு மருந்து கடைகளையும் கிடைக்குங்க. இந்த விதைகளை ஒரு 10 நிமிஷத்துக்கு தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாகிடும். இந்த விதைகள் உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை தரக்கூடியது. அதனால தான் இதையும் சேர்த்துக்கிறோம். அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச பனானா மில்க் ஷேக்கை சேர்த்துக்கலாம். நம்ம வாழைப்பழத்தோட பாதாம், முந்திரி இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கனால இது நல்ல க்ரீமியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக சப்ஜா விதைகளை சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இது பிடிக்கலனா ஸ்கிப் பண்ணுறதா கூட பண்ணிக்கலாங்க. அடுத்தது இதுக்கு மேலே கார்னிஷ்க்கு கொஞ்சமாக நறுக்கின பாதாம் சேர்த்துக்கலாம். மில்க் ஷேக் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா குழந்தைங்களாம் விரும்பி குடிப்பாங்க. அதனால் செரீஸை கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டில் என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. பேரிச்சம்பழம், உலர்ந்த திராட்சை, டூட்டி ஃப்ரூட்டி அந்த மாதிரி. அவ்வளோதாங்க, 10 நிமிஷத்துக்குள்ளேயே பனானா மில்க் ஷேக் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இந்த குயிக்காக செய்யக்கூடிய பனானா மில்க் ஷேக்கை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இன்னும் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்த்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.